வரணும். அப்போ உதாரணமாக மகாத்மா காந்தி, அம்பேத்கர், இந்த காமராஜர் அப்படிலாம் போனவங்க அவங்கெல்லாம் வந்து தலைவர்கள்லாம் வந்து தங்களுடைய வாழ்நாள்ல அவங்களாகவே தானாகவே முயன்று உயர்ந்தவர்கள் தான். அப்ப அவங்க ஒருபோதுமே வந்து பிறர் உதவிக்காக காத்திருக்கவே இல்லையாம். இப்ப தன்னம்பிக்கையின் தூண்கள் தான் இந்த பழமொழி. நம்மை தன்னம்பிக்கையுடன் செயல்பட ஈடுபட வைக்கும். இப்ப நம்மளால முடியாது என்று எண்ணாமல் நாமே முயற்சி செஞ்சு வெற்றி பெறணும். இப்போ ஒரு மனிதன் தன்னை நம்பிக்கையுடன் செயல்படும் போதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாகவும் அதோட நிலைத்தன்மையுடன் வளர முடியும். இப்ப அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சிறு வயசுல இருந்து ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்துலதான் பிறந்தவர் அவரு. ஆனா அவர் தன்னை நம்பி நான் தானாகவே கல்வியை கற்றுக்கொண்டு கடுமையாக உழைத்து அப்போ ஒரு உயர்ந்த இடத்தை அடைஞ்சார். இதுவே வந்து தன் கையே தனக்கு உதவி என்ற பழமொழியின் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான். இது வந்து வெறும் பழமொழி அல்ல, இது ஒரு வாழ்வியல் கொள்கை. தன்னம்பிக்கையுடன் செயலில் ஈடுபட்டு தானாகவே முயற்சி செய்யும் மனப்பான்மை நம்மை வாழ்வில் வாழ்வில் உயர்வதற்கான பாதையில் அழைத்து செல்லுது. அப்ப இந்த உலகில் யாருமே நிரந்தரமாக நமக்கு துணை நிற்க முடியாது இல்லைங்களா? நம்முடைய ஆசைகளையும் இலக்குகளையும் அடைய நாமே முயற்சி செய்யணும். அதனால்தான் நம்ம எல்லாருமே இந்த பழமொழிய உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நடைமுறுத்தினாலே வெற்றி என்பது நிச்சயமாக நம்மை தேடி வரும். இப்போ ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியாக வாழ முடியாது. நம்மை நாமே உருவாக்கி கொள்ளணும். மத்தவங்க துணை இருந்தாதான் நல்லதுதான். ஆனா இல்லாவிட்டாலும் நமக்கு தேவையானதை நாமே செய்து கொள்ளும் தன்மை இருந்தால்தான் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளவும் முடியும். அதற்கான தன்னம்பிக்கையும் உழைப்பையும் முயற்சியும் தேவைன்றாங்க. ஒரு சின்ன ஒரு கதையால தன் கையே தனக்கு உதவி என்ற கருத்தை நம்ம கேட்போம். ஒரு சிற்றூர் என்ற ஒரு ஊர்ல கார்த்திகேயன் அவன் வந்து ஸ்கூல்ல பள்ளியில படிக்கிறான்னு வச்சுக்கலாம். அவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான். ஆனா அவனுடைய குடும்பம் வசதி இல்லாம தான் இருந்தது. அவனுடைய வீட்டுல வந்து உதவிக்கு எந்த ஒரு அளவிலும் பொருளாதாரமும் இல்லை. அப்ப அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து நீ வந்து எப்படி பரீட்சையில பாஸ் ஆக போற அப்படின்னு அவனை கேலி செஞ்சாங்க. அதுக்கு அவன் நம்ம சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, நீங்க எல்லாம் வந்து ஆனா எல்லாரும் வந்து டியூஷன் போறாங்க. நீங்க எல்லாம் டியூஷன் போறீங்க. என்னால டியூஷன் போக முடியாது. அதுக்கு எனக்கு வசதியும் வாய்ப்பும் இல்லை. ஆனா நான் நம்புறது என் கையே எனக்கு உதவி என்ற சொன்னான். அவனுக்கு புத்தகம் கூட வாங்குறதுக்கு வசதி இல்லை. ஆனாலும் புத்தகம் குறைவாதான் இருந்துதான். லைப்ரரியில போய் அந்த எந்த புக்கும் இல்லையோ அந்த புக்கை எடுத்து அவன் படிப்பானான். உடனே அந்த படிச்சு முடிச்சுட்டு அந்த ஸ்கூல் வந்து டைம் முடிஞ்ச உடனே அவங்க அப்பாவுக்கு உதவியா விவசாயம் வேலைக்கும் போனானாம். அப்போ இரவு நேரத்துல வந்து தூங்காம படிச்சான். அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து பகல்ல ஸ்கூல்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கார்த்திகேயன் மட்டும் பாடக்கூடத்துல வந்து படிச்சுக்கிட்டு இருப்பானாம். ஒரு காலகட்டத்துல தேர்வும் வந்தது. தேர்வின் முடிவும் வந்தது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல முதல் மாணவனாக அந்த கார்த்திகேயன் தான் வந்தான். அப்போ அந்த சின்ன கிராமத்துல எல்லாருமே நொறுங்கி போயிட்டாங்களாம். டியூஷன் போனவங்க எல்லாருமே தலை குனிஞ்சு நின்னுட்டாங்களாம். ஆனா தன் முயற்சியால் முன்னேறியவன் என்று அனைவரும் அவனை பாராட்டினாங்களாம். அந்த கிராம பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசையுடன் அவனை கூப்பிட்டு மாணவர்கள் சொன்ன ஒரு அறிவுரையை சொன்னாராம். உங்களுக்கெல்லாம் கார்த்திகேயன் ஒரு பாடம் கற்பித்திருக்கிறான். அது என்னன்னா தன் கையே தனக்கு உதவி என்று என்பதை புரிந்து கொள்ள சொல்லும் ஒரு பாடம் தான் அப்படின்னு சொன்னாராம். இப்ப நமக்கு இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம உணர வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, எத்தனை தடை வந்தாலும் ஒருவன் முயற்சி செஞ்சு உழைத்தால் வெற்றி என்பது அவனுடைய காலடியில வந்து சேருமா. பிறர் உதவி என்று வளர முடியாதுதான். அப்படி நினைக்கும் மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு தானாகவே முயற்சி செய்யும் எண்ணம் ஏற்படணுமா. தற்காலிகமாக பிறர் உதவியாக இருக்கலாம். மற்றவங்களோட உதவி தற்காலிகமா இருக்கலாம். ஆனா நிரந்தரமான வளர்ச்சி நம்மால் மட்டுமே தான் முடியக்கூடிய ஒன்று.
அதற்கான முதல் அடியே சுய முயற்சி தான். அதனால்தான் இந்த பழமொழி நாமே நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டும் ஒளி கோபுரம் போல இருந்ததாம். இப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளான வேலைகளை நாமே செய்து கொள்ளணும். சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியன்றது நமக்கு எல்லாருமே தெரியும். ராஜாஜி அவர்கள் இந்தியாவிலே ஒரு பெரிய தலைவராக விளங்கிட்டா இருந்தார். அவர் எப்பவுமே அவருடைய உடுத்திய துணிகளை அவர் உடுத்திய துணியை வந்து தானே அவரே துவைச்சு விற்பாராம். அவர் அதை விரும்புவாராம் ரொம்ப. இதை எதற்காக நம்ம சொல்றேன்னா, மகாத்மா காந்தி அடிகள் போன்றவர்கள் தங்களுடைய வேலைகளை இன்னொருவர் செய்வதை விரும்பியதே இல்லையா. ஒரு தடவை முத்தமிழ் தலைவர் விஸ்வநாதர் ஐயர் வந்து வெளிப்பயணம் செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு ரயில்ல வந்து இறங்குறாராம். அவருடைய பெட்டியை அவருடைய பணியாள்கள் வாங்க வரும்போது அந்த பெட்டியை அவருக்கு கொடுக்க வரலையாம். நான் வந்து இந்த பெட்டியை நானே எடுத்து வச்சுக்கிறேன், என்னால இதை தூக்க முடியும் அப்படின்னு கொடுக்கலையாம். அப்படி அவர் சொல்ற போது அவரோட வயசு என்னன்னா 80 வயசாம். தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்புறவங்க முதுமை அடைவதே இல்லையாம். முதுமையிலிருந்து விலகணும் என்று விரும்புறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தன்னுடைய வேலைகளை தான் செய்து சந்தோஷப்படணும், இன்னொருவரை எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் வந்து தன்னுடைய ஷூவை பாலிஷ் போட்டு அவரே வச்சுப்பாராம், அவரே போடுவாராம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய ஷூவுக்கு அவர் தான் பாலிஷ் போட்டு வச்சுப்பாராம். அது அவருடைய வழக்கமா. ஒரு தடவை அவரை பார்க்கறது வேறொரு நாட்டு அரசர் இவரை பார்க்க வந்தபோது ஷூவுக்கு பாலிஷ் போட்டு இருந்தாராம். இதை பார்த்த உடனே அவர் ஆச்சரியப்பட்டாராம். நீங்களே உங்க ஷூவுக்கு பாலிஷ் போடுறீங்க அப்படின்னு. இதை விட இன்னொரு விஷயம்னு சொல்லணும்னா, இந்த தாழ்வு மனப்பான்மையினால் உடல் உழைப்பதை கேவலம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இப்போ மேஜையில உட்கார்ந்து உழைப்பதுதான் பெரிய காரியம், அதுதான் ரொம்ப பெரிய காரியம் அப்படின்னு நம்புறாங்க. கிடையாது. நாம உடலால உழைப்பது மேன்மையானக்குரிய காரியம்தான். அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய தகப்பனார் வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி. அந்த தொழிலை செய்யறவர் தான். அவரை கேலி செய்வதற்காக பாராளுமன்றத்துல ஒருவர் அவரை பார்த்து சொன்னாராம், மிஸ்டர் லிங்கன், உங்களுடைய தகப்பனார் தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் என் கையில் இருக்குது, என் காலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்ப வேற யாராவது இருந்தா அந்த நேரத்துல கோவப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க. ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னார்னா, பார்த்தீங்களா என்னுடைய தந்தை எவ்வளவு பெரிய திறமைசாலி இப்ப தெரிகிறதா? இனிமேல் அது கிழிந்து போனா பிச்சு போனாலும் கவலைப்படாதீங்க, என்னிடம் கொடுங்க, நான் நன்றாகவே தச்சு கொடுப்பேன் அப்படின்னு தான் பார்த்த தொழிலை ரொம்ப பெருமையாக சொன்னாராம் ஆப்ரஹாம் லிங்கன். எனவே உடல் உழைப்பை ஒருபோதும் இழிவாக நினைக்க கூடாது. இப்ப வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிற தன் கையே தனக்கு உதவி என்ற ஒரு பழமொழியை தன்னுடைய வாழ்க்கை தத்துவத்தில் மிக முக்கியமாக எடுத்து சொல்லியிருக்காரு. அவருடைய சிந்தனைகளில் இது ஒரு மைய கருத்தாகவே கொடுத்திருக்கிறார். அதாவது ஒருவர் தானாகவே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், மற்றவர்களை பார்த்து காத்திருக்க வேண்டாம். வாழ்க்கையில் உன்னையும் உயர்ந்த இடத்தில் உன்னாலேயே செய்யப்படும் முயற்சியே உண்மையான உதவி. நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்காக தான் நாம தியானம், யோகா, சிந்தனை இவை எல்லாம் அனைத்தும் தன்னிறைவு பெறும் ஒரு பயணமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னார். தன்னுள் கவனம் செலுத்து. அதாவது நமக்கு அகத்தவம், அகத்தாய்வு, அதை செஞ்சாலே நமக்கு அங்கேயே தீர்வு கிடைச்சிடுது. சுவாமிஜி கொடுத்த அகத்தவம், அகத்தாய்வு. நீ எப்படி சிந்திக்கிறாயோ அதே மாதிரியே தான் உன் வாழ்க்கை அமைஞ்சிடும்ன்றார் சுவாமிஜி. எனவே யாராவது நம்மை காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்காமல் நம்மளுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்திக் கொள்வதே முதல் உதவி. சுவாமிஜி சொல்வது, உன் வாழ்க்கை நல்லதாக்க மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதே, வேண்டாம், நீ உன்னை மாற்றிக்கொள். நம்முடைய செயல்களின் விளைவாக தான் நம்மளுடைய எதிர்காலம் அமைகிறது. எனவே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுமே நமக்கே உதவவோ, எடுக்கவோ, கொடுக்கவோ வாய்ப்புகள் உள்ளது.
ஒரு மனிதன் தன்னுடைய மனதையும் சிந்தனையும் கட்டுப்படுத்திக் கொள்ளும் வழிதான் யோகா மற்றும் தியானம். ஆசான் அவர்கள் அவருடைய முக்கிய குறிக்கோளே மனிதன் தன்னை அறிந்து தன்னாலே தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அவர் கூறியுள்ள அனைத்து யோகா முறைகளும், தியான கோட்பாடுகளும், வாழ்க்கை வழிகாட்டுதலும் ஒரே ஒரு கருத்தை சுற்றித்தான் உள்ளது. உன் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. மகரிஷி இந்த உண்மையை மிக அழகாக சொல்றாரு. இந்த பழமொழியும் சுவாமிஜியோடைய தத்துவமும் நமக்கு ஒரு அறிவு கண்ணாடியாக இருக்கிறது. எதிர்பார்ப்பதை விட முயற்சி செய்ய தயாராக இருக்கணும். முயற்சி செய்ய தயாராக இருக்கணும். மத்தவங்க தந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை விட நாமே முயற்சி எடுத்துக்கொள்ள வேணும் என்ற ஆற்றலை வளர்த்தாலே வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். ஆசான் அருட்தந்தை சொல்வது, உன் கையில் உலகத்தை மாற்றும் சக்தி இருக்கிறது. அதை உணரவும் பயன்பெறவும் கற்றுக்கொள்னு சொல்றாரு. நாம் இன்று எதிர்கொள்ளும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு வெளியில இல்லை. அது நம்முள் தான் இருக்கிறது. நம்ம கிட்டதான் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. உன் மனதை மாற்று, உலகம் மாறும். அதாவது நம்முடைய பார்வை மாறினால் பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவுமே இல்லை. நம்மிடம்தான் தீர்வு இருக்கிறது. நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் தன் கையே தனக்கு உதவி என்பது. இது வெறும் பழமொழி அல்ல. இது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறை. நம்முடைய ஆசான் அருட்தந்தை அவர்கள் அதை வாழ்ந்தும் காட்டினார். எளிமையாக நமக்கும் வாழ கற்றும் கொடுத்தார். அருட்தந்தை அவர்கள் சுவாமிஜியோட வாழ்க்கை தான் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டே. தனது வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை எதிர்கொண்டவர் தான். வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் வந்தது அவருக்கு. ஆனால் அவர் யாரையும் நம்பி காத்திருக்கல. தன்னிலை, தன்னம்பிக்கை, தியானம், சிந்தனை மூலம் அவரை தன்னையே உயர்த்திக்கிட்டார். சிறு வயதிலேயே கல்வி படிக்க முடியாமல் ஏராளமான பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்ட அவர் தன்னுடைய சுய முயற்சி மூலமாக ஒளி கண்டவர். யாருடைய துணையுமின்றி நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதி உலகளவில ஆன்மீக பயிற்சியை நமக்கு வழங்கியிருக்கார். இது உண்மையில் தன் கையே தனக்கு உதவி என்பதை அனுபவித்தே கூறியவர் என்பதை உணர்த்துகிறது. சுவாமிஜியோட இந்த தத்துவங்களை இன்று நாம வாழ்க்கையில வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம பல சிக்கல்களுக்கு எதிர்கொள்கிறோம் தான். அதாவது வேலை வாய்ப்பு, உறவுகள்ல குழப்பம், மன அழுத்தம், இதெல்லாம் அனைத்திற்குமே நம்மளுடைய சுவாமிஜி வடிவமைத்து தீர்வு கொடுத்திருக்காரு. அது அத்தனையும் அகத்தாய்வு, எண்ணம் ஆராய்தல், இனம் தவிர்த்தல், ஆசையை முறைப்படுத்தல், இது எல்லாமே இந்த முயற்சியால பயிற்சி செஞ்சு மன உறுதியுடன் தன் கையே தனக்கு உதவி செய்த அனைத்தையும் தன்னை உயர்த்தி கொள்வதற்கான சுய உதவி வழிகள் தான் மனவளக்கலை. அப்ப இந்த மனவளக்கலை நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். தன்னம்பிக்கை, தியானம், சிந்தனை, ஒழுக்கம், இந்த 4ம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம யாரையும் சார்ந்து இல்லாம நம்மையே உயர்த்தி கொள்ள முடியும். எப்படி தன்னையே உயர்த்தி கொள்வது அப்படின்னா, தினமும் நம்ம 10 நிமிஷம் தியானம் செய்வோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தற்சோதனை செய்வோம். அதுக்கப்புறம் ஒழுக்கம், கருணை, அன்பு, கண்ணியம், அறநெறியோட வாழ்வோம். யாரும் யாரிடமும் சார்ந்திடாமல் மன உறுதியோட வளர்த்துக் கொள்வோம். நம்மை உயர்த்தும் சக்தி எங்கே இருக்குது தெரியுமா? நம் கையில் தான். நம் கையில தான் இருக்குது. அதாவது தன் கையே தான் நமக்கு முதன்மையான உதவி. சுவாமிஜி சொல்லும் இந்த தத்துவத்தை நாம் வாழ்க்கையில பின்பற்றி நம்ம நாம உயர்த்தி கொள்வோம். தன் கையே தனக்குதவி என்ற ஒரு உந்துதல் கதையை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். அதாவது அமைதியான வயல்கள்ல ஒரு ஒரு அழகான ஒரு கிராமம். அரவிந்தன்ற ஒரு பையன் இந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இவனும். அந்த தந்தை நெல் சாகுபடி செய்யறவரு. வறுமையான குடும்பம்.
இந்த அரவிந்தன் வந்து பள்ளியில படிக்கும்போது ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அதை விட அவனுக்கு ரொம்ப ஆர்வம் வந்து மின் சாதனங்கள் மீது. இந்த எலக்ட்ரிஷியன் பொருள் மேல. ஏதாவது ஒரு பழைய டார்ச்சோ, லைட்டோ, ரேடியோவோ, வேலை செய்யாத பேட்டரியோ இதெல்லாம் பார்த்ததுமே அவனுக்கு அதன் மேல ரொம்ப கூர்ந்து அத பிரித்து அது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கிற குணம் உடையவனாம். ஒரு தடவ அவன் வந்து படிக்கும் பள்ளியில வந்து ஒரு சின்ன மோட்டார் காரை வந்து சரி செஞ்சானாம். அப்ப எல்லாரும் அவன பாராட்டி, அந்த காரையே அவனுக்கு பரிசா குடுத்தானாம். அவன் அப்பாவுக்கும் உதவியாக வேலை செஞ்சு, ராத்திரில வந்து பக்கத்துல உள்ள பழைய மரத்தடியில வந்து உட்கார்ந்து கொண்டு தான் படிப்பானாம். ஒரு பக்கம் புத்தகம், இன்னொரு பக்கம் ரேடியோவுல இருந்து எடுத்து ஒரு பாகம் இன்னொரு பக்கத்துல மெழுகுவர்த்தி வச்சு, இதுதான் வந்து அவனோட ஆய்வு கூடமாம். அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு திட்டமிட்டு அவங்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டானாம். அரவிந்தன் மட்டும் எல்லாரும் வேலைக்கு போனாங்க. அவனுடைய நண்பர்கள்லாம் இதெல்லாம் வீணு. ஏழைக்கு ஏன் இந்த இன்ஜினியரிங் வேலை? அப்படின்னு அவன கேலி செஞ்சாங்களாம். ஒரு நாள் அவனோட படிக்கிற பள்ளியில வந்து கணினி திறமை போட்டி வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சாங்களாம். அதாவது மாவட்ட அளவிலே நடக்கப் போவதாக அரவிந்துக்கு காதுல விழுந்தது. உடனே அவன் ரொம்ப பயந்துட்டானாம். ஐயோ! நாம இந்த போட்டி போகணுமே! நம்மகிட்ட பணம் இல்லையே! நம்ம ஏற்கனவே வீட்ல ரொம்ப கஷ்டம். அப்படின்னு ரொம்ப பயந்து கவலைப்பட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னான். அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கையில இருக்கிற பூண்டெல்லாம் வியாபாரம் பண்ணி, அந்த பணத்த ஒரு ரூ. 500 குடுத்து, அவங்க அம்மா வந்து பிள்ளைக்கு குடுத்தாங்க. அந்த ஒரு வாரம் அரவிந்துக்கு அந்த அரவிந்தன்ற அந்த பையனுக்கு தூக்கமே வரலையாம். அவன்கிட்ட இருக்கிற பழைய பாகங்கள், தேஞ்சு போன ஒயர்கள், உடைந்த ஃபேன்கள் எல்லாத்தையுமே ஒரு சூரிய சக்தியால அத ஒளிச்சுடரா உபகரணங்களா மாத்திட்டானாம். அவன் உருவாக்கிய சாதனம் மாவட்ட அளவில் முதல் முதல் பரிசு வாங்கிட்டானாம். அதுக்கப்புறம் அவன் ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு பாராட்டு அழைப்பு வந்து, அதன் பிறகு அவனுக்கு அரசு உதவியுடன் இன்ஜினியரிங்கும் படிக்க வாய்ப்பு கிடைச்சுதாம். அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அரவிந்தன்றவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆபீஸ்ல நிறுவனராக பணிபுரிஞ்சானாம். அவனுக்கு வேலை குடுத்துருக்காங்க. அவன் பிறந்த ஊரிலேயே தன்னுடைய இலவச பயிற்சி மையத்த துவங்கிட்டானாம். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டான்ட்டு. இப்ப அந்த மையத்தின் வாசல்ல எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் என்னன்னு எழுதியிருந்தான்னா, விதைத்தவனோ பசியை உணர்கிறான், வளர்ந்தவனோ வெற்றியை உணர்கிறான், தன் கையே தன் உதவியாகும் தருணம், நம்பிக்கையை விதைக்கும் நேரம் என்று அவன் பலகையில எழுதிய வசனமா. அப்ப இந்த கதையின் போதனை வந்து என்னன்னா, உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான முதல் உதவி. மற்றவர் உதவி எனும் மழை வரலாம். ஆனால் உன் முயற்சி எனும் விதை இல்லையெனில் எந்த மழையும் பயனளிக்காது. அப்படின்னு அந்த வார்த்தைகள்ல ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இருந்தது என்று சொல்லி, இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பான சிந்தனை. தன் கையே தனக்குதவி. நிறைய